வாருங்கள் இன்றைய ஜெபத்தில் இணைந்திருப்போம். பரலோக தந்தையே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரங்களில் வைக்கிறோம். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் வளரட்டும் ஐயா. பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்குள் நல்ல உரையாடல் உருவாகட்டும் ஐயா. நீண்ட காலமாக ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறைக்கட்டும் அப்பா. கோபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளால் உறவுகள் உடையாதபடி காத்தருளும் அப்பா. வீட்டில் பணப்பிரச்சனை இருந்தாலும் அன்பு குறையாது இருக்கட்டும் அப்பா. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக ஒருவர் துணையாக நிற்கும் மனதை தாருங்கள் அப்பா. எங்கள் வீடுகளில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 32:8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம் ஆண்டவரே, இந்த வார்த்தை இன்று எங்கள் இருதயத்தில் வேரூன்றட்டும். எங்களுக்கு வழி தெரியாத போது நீர் வழிகாட்டுவீர். எந்த முடிவு சரி என்று தெரியாத போது ஞானம் தாரும். எதிர்காலத்தை பார்த்து பயப்படும் போது எங்கள் கையை பிடித்து நடத்தும். நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டியதில்லை. எங்களை வழி நடத்துகிறவர் யார் என்று அறிந்திருந்தால் போதும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்பான தேவனே, இந்த ஜெபத்தின் முடிவில் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் கடந்த காலத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் அப்பா. இன்றைய நிலையை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் அப்பா. எதிர்காலத்தை புரிந்து கொள்ளாத சம்பவங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் அப்பா. தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும் வெற்றிகளின் பெருமை கொள்ளாமல் இருக்கச் செய்யும் அப்பா. எங்கள் பணத்தில் பொறுப்புடன் இருக்கச் செய்யும். எங்கள் வார்த்தைகளில் அன்பு இருக்கட்டும். எங்கள் முடிவுகளில் ஞானம் இருக்கட்டும். எங்கள் உழைப்பில் நேர்மை இருக்கட்டும் அப்பா. எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும். எங்கள் உடலில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பழக்கங்கள் இருக்கட்டும் அப்பா. எங்கள் மனதில் நம்பிக்கை குறையாது இருக்கட்டும் அப்பா. கர்த்தரே, எங்களால் மாற்ற முடியாததை உம்மிடம் விட்டுவிடும் மனதை தாரும். எங்களால் மாற்றக்கூடியதை மாற்றும் தைரியத்தை தாரும். இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை அறிய ஞானத்தை தாருங்கள் அப்பா. இன்று எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கம் ஏற்படட்டும் அப்பா. ஒரு புதிய சிந்தனை, நல்ல முடிவு, சரியான வாய்ப்பு, சமாதானமான உறவு, நம்பிக்கையான இந்த வேளை எதன் மூலம் மாற்றம் வந்தாலும் அதை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தை தாருங்கள். எங்கள் வீடுகளை ஆசீர்வதியுங்கள். எங்கள் பிள்ளைகளை காத்தருளும் அப்பா. எங்கள் உழைப்பை நிலைநிறுத்தும் அப்பா. எங்கள் பாதையை செவ்வைப்படுத்தும் அப்பா. எங்கள் இருதயத்தில் உம்முடைய சமாதானத்தை நிரப்பும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா.